நாளைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் இருள் அணு அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அண்டம், பேரண்டம், புவனம், சராசரம், பிரபஞ்சம். அண்டம் 1008, பேரண்டம் 1008, புவனம் 1008, சராசரம் 1008, அதே மாதிரி 1008 பிரபஞ்சம் சேர்ந்தது ஈக்குவல் டு இருள் அணு, பிளாக் ஹோல்னு சொன்னோம். அப்போ இந்த பிளாக் ஹோல் எப்படி இந்த மாதிரி இந்த அண்டம், பேரண்டம், புவனம், சராசரம், பிரபஞ்சம்னு பிரிஞ்சு விரிஞ்சிருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம அந்த பிளாக் ஹோல்ங்கிற ஒரு கருவிலேருந்து உயிர், மனம், உடல் உணர்வுகள், தாது அப்படின்னு அந்த சுக்கிலம் சொல்கிறோம்ல, அந்த சுக்கிலம் தான் நம்ம உணவாக இருக்கும். இதைத்தான் எல்லையற்று நம்ம விரிஞ்சு இருக்கிறது இந்த வகையில் தான். அப்போ நம்ம அப்போ பிரபஞ்சம் அப்படி அளவு இந்த ஏன் மனத்தை நம்ம கண்டே அறிய முடியல, மனத்தை ஏன் நம்ம அந்த சக்திக்கு அளவே இல்லைன்னு சொல்கிறது புரியுதா? இப்படி வியாபித்து இந்த எவ்வளோ பிரியை உண்டாக்கி எல்லையற்று எங்கே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் எண்ணிலடங்காக எண்ணிலே வார்த்தையிலே சொல்ல முடியாது. அந்த அந்த அண்டை பிரிஞ்சு இந்த மாதிரி வருது இல்லையா? இதைத்தான் இருக்கும்போது இதில் இன்னொன்று இருக்குது. அந்த அண்ட பேரண்டம் புவனம் சுற்றிலும் இந்த சக்தியற்ற எதுவும் இல்லாமல் பிரம்மாணு கூட்டங்கள் இருக்கும். அந்த பிரம்மாணு கூட்டங்கள் ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த மனம் சிருஷ்டியே இன்னும் உருவாக்கலன்னு அர்த்தம். அங்கே எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த தனிமங்கள் அட்டவணையில் அவர் கண்டுபிடிக்காத தனிமங்களுக்கு ஒரு இடம் விட்டார் அப்படின்னு இந்த வீடியோ ரிலேட் பண்ணிட்டோம். அதில் என்னென்னா, மெண்டலீஃப் 1856 தனிம வரிசை அட்டவணை கண்டுபிடிச்சிருப்பார். அதில் அவர் கண்டுபிடிச்ச தனிமங்கள் தாண்டி அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இனிமேல் கண்டுபிடிக்க போகிற இடங்களுக்கு இடம் விட்டு வச்சுருப்பார். சேம் கான்செப்ட் தான் இங்கே பிரம்ம அணுக்கூட்டங்கள் இருக்குது. அது அந்த அண்டத்தை, பேரண்டத்தை, புவனத்தை சுற்றி இந்த பிரபஞ்சத்தை சுற்றி எல்லாமே சக்தியற்று எதுவுமே இல்லாமல் பேன் நிற்கும். அது ஒரு வகையான அணுவாக மாறுறதுக்கு எத்தனை காலம் வேணால் ஆகலாம் அப்படின்னு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இங்கே எங்கும் வியாபித்திருக்குல்ல இந்த பிரம்ம நிலையான அந்த அணுக்கள். இந்த நிலைக்கு நம்ம மனம் மாறும்போது நம்ம எதுவுமே இல்லாமல் மாறிடும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம சமாதி நிலையை அடைஞ்சு போனோடனே நம்ம நான்கிற தன்மையை உடைச்சோடனே நம்ம எதுவுமற்ற தன்மைக்குள்ளே போய் இந்த பிரம்ம அணுக்கூட்டம் இருக்கல, அது மாதிரி நம்ம சக்தியற்று இப்படி பேன் போய் மாட்டிக்குவோம். இது பிரம்ம நிலை அல்ல, இது பிரம்மம் நினச்சி போய் உள்ளே மாட்டிக்கிறாங்க. இங்கே தான் விஷயம். சரியா? ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி இந்த இதுதான் அதுன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு தனிமரசு அட்டவணையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இதுதான் இந்த காலியான இடத்துல வைக்கக்கூடிய ஆப்டாக பொருந்ததுன்னு சொன்னால், இன்னொன்று அதுக்கும் பொருந்துகிற மாதிரி வந்தால் இப்போது அது தப்பாக ஒரு மாதிரி ஒரு குழப்பம் உண்டாயிருது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பிரம்மநிலை அடையிறதுக்கு முன்னாடியே பிரம்மநிலை அடைஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்குறது என்னதுன்னா, இந்த பிரம்ம அணுக்கூட்டத்தில் போய் மாட்டிக்கிறது தான். இப்படி மனம் அப்படி இந்த பிரம்மநிலை அதுக்குள்ளே சுழித்து, அதாவது என்னென்னா அந்த நான் சொல்கிறது புரியுதா? இந்த எல்லையற்ற வியாபத்துள்ள இந்த நமக்குள்ளே இந்த பிரம்மநிலையான அணுக்களும் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த நிலைக்கு போய் நம்ம மனமானது மாறும்போது நம்ம எதுவும் இல்லாமல் ஆயிடுறோம். இதை தான் நம்ம பிரம்மநிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது பிரம்மநிலை கிடையாது. எல்லோரும் இதை ஏமாந்து போயிடறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி ஏமாந்து போகிறாங்கன்னா, இப்படி தான் இந்த பிக்சரில் வச்சுருக்க மாதிரி எல்லாமே ஆயிடாது உள்ளுக்குள்ளே. அந்த இப்போ பூமி எடுத்துட்டோம்னா அது ஒரு அண்டம் தானே, அதுக்குள்ளே இங்கே நம்ம இருக்கோம், தாவரங்கள் இருக்குது, தனிமங்கள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா பொருட்கள் இருக்குது, பௌதிக பொருட்கள். அப்போது அதுதான் அந்த பிரம்ம நிலையான அணுக்கள் இருக்குது பார்த்திங்களா? இங்கே இந்த மாதிரி இருக்குது. இந்த நிலைக்கு நம்ம மனவிசையாக மாறும்போது நம்ம எதுவும் இல்லாமல் ஆகிரும். அதை தான் பிரம்ம நிலைன்னு சொல்லலாம். ஆனால் அது உண்மையான சாஸ்வதமான நிலை இல்லை. அதாவது பிரம்ம நிலைக்கு மேலே ஒன்று இருக்குது. நான் பிரம்மம் தான், அது நான்கிற தன்மை இருக்குது. அதையும் தாண்டி நம்ம எதுவுமே இல்லாமல் போகிறது தான் சாஸ்வதமான நிலை. ஓகேவா? இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அங்கே போய் எல்லோரும் மாட்டிக்குவாங்க. இதுதான் எல்லாம் போல், இதுதான் முடிவு போல், இதுதான்
பேரானந்தம் போல், இதுதான் வீடு போல், இதுதான் நம்ம சொந்த வீடு போலன்னு சொல்லி ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சக்தியற்ற ஒரு அதுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கூடாது. அப்போது சரி இந்த மாதிரி இல்லாமல் இருக்குன்னு ஒன்று தெரிஞ்சால் தானே நம்ம அந்த மாதிரி இருக்க முடியும். நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், இன்னும் என்னென்னே தெரியலை, நீங்கள் பாட்டுக்கு அங்கே போவீங்க, அங்கே போய் இங்கே வாழ்வீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இதுதான் எது மட்டும் நிலைக்கு போகிறது இங்கே தான். மனம் கடந்து பிரம்மமாக ஆயிட்டோம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம்? ஒன்னஸ் ஆகிட்டோன்னு எப்படி சொல்கிறோம்? இங்கே வாழ்ந்துட்டுருக்கும் போதே ஞானம் அடைகிறது, வாழ்ந்துட்டுருக்கும் போதே பிரம்மத்தை உணர்கிறது, வாழ்ந்துட்டுருக்கும் போதே எதுவும் இல்லாமல் தன்மை என்னென்னு ஆகிறது மட்டும்தான் அங்கே போய் நடக்கும். அந்த வீடு போய் அலைஞ்சவங்க கூட சொல்லிட்டாங்க, அவையார் மாதிரி, காரைக்கால் அம்மையார் மாதிரி, அக்கம்மா மாதிரி எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு பாதை போகணுன்னா அங்கே போயிட்டு திரும்பி வருவாங்களா, அவங்க கூட தானே கேட்கணும். போயிட்டுருக்கவங்க கூட கேட்க முடியாது. அப்போ போயிட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,